நான் இந்த காருக்கு வந்து டிரைவர் கிடையாதுங்க. இந்த காரோட ஓனர். எனக்கு இது மாரி 2, 3 கார் இருக்குது. இன்னைக்கு உங்கள கரெக்ட் டைமுக்கு சினிமா தியேட்டர்ல விடுறதுக்காகத்தான் நான் இந்த கார எடுத்துட்டு வந்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்பான். "இல்ல" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு அவன் சொல்லுவான், "எதுக்கு கேட்குறீங்கன்னு?" கேட்பா. "இல்ல நான் உங்கள்ட்ட அ அ சும்மா நார்மலா தான் கேட்குறேன். பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கும் வந்து அவ வந்து "இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. எதுக்குன்னா, அ நீங்க உங்களுக்கு இந்த நைட் டைம்ல நீங்க ஏதாவது வேற ஏதாவது அர்ஜென்ட்டா தேவைன்னா, நீங்க எனக்குடைய பெர்சனல் நம்பர் எடுத்துக்கோங்க. கால் பண்ணுங்க. வேற யாரையும் நீங்க கூப்பிட வேண்டாம்ல. யாரையும் நம்ப முடியாது இந்த உலகத்தில. அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவகிட்ட சொல்லுவான். அந்த சமயத்தில அங்க இருந்த இந்த டிராவல்ஸ் ஓனர் வந்து கால் பண்ணுவாரு. அத ஸ்பீக்கர்ல வேற அவன் போட்டுட்டு ஹலோன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். பேசும்போது அவரு சொல்லுவாரு, "ஏய் சோழா, நீ என்ன கார வந்து வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன சினிமா பட ஹீரோ நெனைப்பா உனக்கு?" அப்படின்னு சொல்லும்போதே இவன் ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி நெனைப்பான். அப்போ அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருப்பா. நீ பாட்டுக்கு வண்டி எடுத்து வேகமா ஓட்டிட்டு போயிருந்த. கார் ஓனர் என்னைய ஏசுவாங்க. நீ ஒண்ணும் அதுக்கு பொறுப்பேத்துக்க முடியாது டிரைவரு. நீ ஒரு சாதாரண டிரைவர் தான்." அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லுவாரு. "அண்ணா என்ன சரிண்ணே, சரிண்ணேன்னு" சொல்லிட்டு இவன் பேசும்போதே அதுக்கப்புறம் சொல்லுவாரு, "நாளைக்கு திருவண்ணாமலை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. உனக்கு வந்து ஒரு கல்யாண கோஷ்டி. உன்னால 2 நாள் அங்க வந்து போயிட்டு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவன் வந்து, எனக்கு லொகேஷன் மட்டும் அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிருவான். அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருப்பா. சிரிச்சிட்டு இருக்கும்போதே திரும்ப அவங்க அண்ணன் கால் பண்ணுவான் சோழனுக்கு. அதுவும் வந்து கார்ல வந்து அது ஸ்பீக்கர்ல தான் இருக்கும். அப்ப "சேரா நீ என்னடா இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். கார ஓட்டிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாண்ணே" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "இன்னும் டியூட்டிலே இருந்துட்டு இருந்தா எவ்வளோ நேரம் ஆகுதுடா?" அப்படின்னு சொன்னேன். "வரேண்ணே சீக்கிரம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அவன் சேரன் சொல்லுவான், "இன்னைக்கு மீன் குழம்புடா." அதுக்கப்புறம் அப்புறம் மீன் இல்லன்னு சொல்லிலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போதே, அவன் அந்த பொண்ண பார்த்து திரும்பி பார்ப்பான். அந்த பொண்ணு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பா. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேமேஜ் ஆயிட்டோமே அப்படிங்கிறதுல அப்செட் ஆகி உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் நிலா வீட்ல வந்து அவங்க அப்பா காலையில வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவங்க அண்ணனும் அண்ணியும் கிளம்பி வருவாங்க லக்கேஜ் எடுத்துட்டு, சென்னைக்கு போறதுக்காக. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, "எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா? சரி, நீ அங்க போன உடனே மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ, அது எவ்வளோ விலையா இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு காசு குடுத்துரு." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க அண்ணன் சொல்லுவா, "நான் பார்த்துக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாரு, "இப்ப நீங்க நேரா எங்க மாப்பிள்ளை வீட்லயா போய் தங்குறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாப்பா, அவங்க வந்து ரூம் போட்டா அவரு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க வீட்ல தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்றாங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அவங்க அண்ணன். "அது ஒண்ணு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாரு, "அவளுக்கு வந்து இப்போ மாப்பிள்ளை கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. கல்யாணம் முடிக்கிறத பத்தி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லுவான் அவங்க அப்பா. அப்போ அந்த அண்ணன் சொல்லுவான் அவங்க அண்ணன், "அ எதுக்குன்னு தெரியல. நல்ல வசதியான வாழ்க்கை வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போ வேண்டியதானே. அத விட்டுட்டு எதுக்கு இப்படி யோசிக்கிறான்னு தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான், அதுக்கு வந்து அவங்க அண்ணி சொல்லுவா, "அவளுக்கு கல்யாணம் கட்டணுங்கிறத விட படிக்க முடியாம போகுதே அப்படிங்கிறது தான் நினைச்சு அவ ஃபீல் பண்றா." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்லுவா, நானும் தான் க படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்ன வேலைக்கா போனேன். இவன் மட்டும் ஏன் இப்படி யோசிக்கிறான்னு தெரியலையே. நல்லா வாழ்க்கைய வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது தானே கல்யாணத்த முடிச்சுட்டு." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா பேசுவா.